என்று சொல்லி இருப்பதற்கு காரணம் எங்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்துவதுதான். அதற்கு காரணம் இந்த போராட்டத்தை உடைக்க அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற எல்லா அநீதியான சட்டவிரோதமான நடவடிக்கைகள், முழுக்க முழுக்க வெளியாட்களை வைத்துக் கொண்டு, சொல்ல போனால் சரியாக ஓட்ட தெரியாதவர்களை கூட உபயோகப்படுத்திக் கொண்டு வண்டியை எடுத்து காட்டினால் போதும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஒரே வண்டியை எடுத்து 3 ரூட்டில் மாறி மாறி ஓட்டி காட்டி வண்டி ஓடுகிறது என்கிற ஒரு தோற்றத்தை உண்டாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இதுவெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற ஏற்பாடு. எங்களுடைய கோரிக்கைகள் அதையெல்லாம் நிறைவேற்றி விட்டதாகவும் கூட அவர் ஒரு பையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோல ஒரு பெரிய உண்மைக்கு மாறான காரியம் எதுவும் கிடையாது. வரவுக்கும் செலவுக்குமான அந்த தொகை இதுவரைக்கும் அவர்கள் கொடுக்கவில்லை. 22ஆம் ஆண்டு ஏப்ரலிலேயே தொடங்கி இருக்க வேண்டிய தொகை இன்னும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் இன்றைய கோரிக்கையே வந்திருக்காது. எல்லோருக்கும் ஓய்வு பெற்றவர்களுக்கு உடனே பென்ஷனை கொடுத்திருக்கலாம், டிஏ உயர்கிற போது உடனே சர்வீஸில் இருப்பவர்களுக்கு கொடுத்திருக்கலாம், 18 மாதங்களுக்கு பாக்கி இருந்திருக்காது, ஓய்வூதியர்களுக்கு கொடுத்திருக்கலாம், எல்லாமே சரியாக இருக்கும், முடிந்திருக்கும், டெர்மினல் பெனிஃபிட் கொடுத்திருக்க முடியும். ஆகவே இன்றைக்கு இந்த அதை கொடுக்கலங்கிறது 1. 2, ஓய்வூதியர்களுடைய பஞ்சப்படி என்பதை அவர்கள் 8 ஆண்டுகளாக நிறுத்தி இருக்கிறார்கள் என்கிற உண்மையை ஏதோ இந்த முழு பூசணியா சோத்துல மறைக்கிற மாதிரி சொல்லாமல் இருந்தால் அது மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறார். எதையோ பேசுகிறார். ஆனால் இந்த 8 ஆண்டுகளாக கொடுக்காததுக்காக நியாயம் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். நிதி சுமை என்பது காரணமாக இருக்கவே முடியாது. காரணம் இது எங்கள் பாக்கி, நீங்கள் தர வேண்டியது. ஆகவே இதை சொல்லக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் 2003க்கு பிறகு வேலைக்கு சேர்ந்தவர்கள், அவருடைய பழைய ஓய்வூதிய திட்டம் அமலாக்காமல் இருக்கிறது. காலிப்பணியிடம் பூர்த்தி பண்ணவில்லை. அதுக்கான நடவடிக்கை என்பது நடவடிக்கை என்று மாதக்கணக்காக காலம் கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அதை முடித்து விட்டதை போல அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிறகே நீங்க ஆள் பற்றாக்குறை, பிறகே நேற்று வரை 6000 பேருந்துகளுக்கு மேல் நின்று கொண்டிருந்தது. அதுதான் அந்த கேள்விக்கெல்லாம் அவரிடம் பதில் இல்லை. ஆனால் நிறைவேற்றி விட்டதாக சொல்லுகிறார். கருணை அடிப்படையில் வேலை கொடுக்க வேண்டியவர்களுக்கும் 2 டெப்போக்களில் கழகங்களில் மட்டும் சில பேருக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு மீதி பேர் அப்படியே தான் இருக்கிறார்கள். 13 ஆண்டுகளாக 14 ஆண்டுகளாக காத்திருப்பவர்களும் இப்போதும் அப்படியே தான் இருக்கிறார். அந்த கோரிக்கையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. ஆகவே இந்த எல்லா கோரிக்கைகளிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை. அவையெல்லாம் வேகப்படுத்த வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றன என்பதும் தான் எங்கள் கோரிக்கையுடைய தாற்பயம். கடைசியாக 15வது ஊதிய ஒப்பந்தம் ஏற்கனவே 4 மாதம் கடந்து விட்டது. இந்த 4 மாதம் கடந்ததனுடைய இதை இதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. காரணம், கடந்த ஒப்பந்தம் 3 ஆண்டுகள் பேசப்படாமலே இருந்து நீடித்து கடைசியிலே பேசி இனிமேல் ஒப்பந்தத்தை 4 ஆண்டு ஆக்கிக் கொள்வோம் என்று சொல்லி ஓராண்டு அரியர்ஸை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இப்படி சாராம்சத்தில் அதை 5 வருடம் ஆக்கி விட்டீர்கள். அதே போல செய்யக்கூடிய ஒரு ஆபாயம் இருக்கிற காரணத்தினால்தான் உடனே பேச தொடங்குங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த பேச்சுவார்த்தையை உடனே தொடங்க வேண்டும். இதில் எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, அமுல்படுத்தவில்லை. பொங்கலுக்கு பிறகுதான் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நானே வருகிறேன் அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு, போக்குவரத்து அமைச்சர். தொழிற்சங்கம் கூப்பிடுற இடத்துக்கு வரேன்னு சொல்றாரு அவரு. இது நீங்க எதாவது அழைப்பு எடுப்பீங்களா? அது ஜனங்களை ஏமாத்துற வேலை. போற பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட வேண்டியது நிறுவனம், நிர்வாகம் தான். இந்த மாதிரி நீங்க ஏன் போராடுறீங்க வாங்கன்னு. அவரு தான் இந்த நிறுவனத்தினுடைய அதிபர். சொல்ல போனா அவர் தான் முதலாளி. அவரு தான் எங்களை கூப்பிடுவே தவிர நாங்க கூப்பிட்டா அவர் வர தயாருங்கிறது ஜனங்களை டைவர்ட் பண்ற வேலை. நாங்க ஏதோ வராம இருக்கிறது ரொம்ப மோசமான வேலை. இப்ப நான் இப்ப சொல்றேன் பகிரங்கமா, இங்க எங்களை கூப்பிடுங்க, நாங்க வாரேன்னு சொல்றேன், கூப்பிடுங்க. அதுக்கான எல்லா தயாரிப்பும் இருக்கிறது. மெமோக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள், அதற்கான லிஸ்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பலதெல்லாம் நடக்கும். சிலருக்கு சஸ்பென்ஷன் வரும், இப்படி எல்லாம் வரும். அது வரும்போது நாங்க சொல்லலையே, சொல்லல. உண்மை இல்லை. நீங்க பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் நீங்க பல பேருந்து நிலையங்கள்ல மத்தியில பாத்தீங்கன்னாக்கா பேருந்துகள் பாதி கூட பேருந்து நிலையங்கள்லயே கிடையாது. மக்கள் மந்தையாக நிற்கிற காட்சி சென்னையிலும் நீங்கள் பார்க்கலாம், கோயம்பேட்டில் பார்க்கலாம், மற்றதில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், விழுப்புரத்திற்கு ஓட வேண்டிய 219 சர்வீஸ் மற்றதுல இன்னைக்கு 100 சர்வீஸ் கூட அவங்களால ஓட்ட முடியல. இப்ப நீங்க கோயம்பேட்டை போய் பார்க்கலாம், இதான் நிலவரம். ஆகவே சென்னையில ஒரு பஸ்ஸை எடுத்து அதையே 3 ரூட்ல மாத்தி ஓட்டி காட்டி ஓடுவதாக படம் காட்டுகிறார். நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும்.
தற்காலிக சார், இப்போ அடுத்த கட்ட போராட்டம் இன்னைக்கு வந்து நீங்க முற்றுகை போராட்டத்தை பண்ணிட்டீங்க. அடுத்து உங்க போராட்டம் என்ன நிலை? நான் முடிவெடுப்போம் சார். அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது சம்பந்தமா கூடி பேசி முடிவெடுப்போம். நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருந்தது, விசாரணைக்கு வந்திருக்குது. அதுல வந்து ஜனவரி மாசத்துக்கான அந்த அகவிலை படியாவது கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போராடுறது வந்து நீதிமன்றம் கேள்வி எழுப்பி நீதிமன்றம் அப்படி கேள்வி எழுப்பவில்லை. நீதிமன்றம் அரசாங்கத்தை பார்த்துதான் கேள்வி கேட்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, மாற்று ஏற்பாடு என்ன, நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் அரசாங்கத்திடம் கேட்டு விட்டு வாங்கன்னு தான் நீதியரசர் சொன்னாரு. இவங்க சட்டவிரோத வேலை நிறுத்தம் என்று சொன்னார்கள். கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதை பற்றி விவாதிப்பதற்கு இந்த கோர்ட் கூடவில்லை, அது கன்சிலேஷன் ஆபீசர் நடக்குது, அங்க போய் பேசுங்க சட்டவிரோதமா என்னங்கிறத, இங்க அதையெல்லாம் பேசக்கூடாது என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அது அங்க கேட்கணும் சார். இதை தீர்த்து வைக்க வேண்டியவர்களும் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி சார். தீர்த்து வைக்க வேண்டியவங்க நாங்க இல்ல சார், தீர்த்து வைக்க வேண்டியது கவர்மெண்ட். அங்க போய் கேளுங்க. தீர்த்து வைக்க போராட்டத்துக்கு ஆதரவு தராம அரசுக்கு ஆதரவு தெரிவிச்சு விலகி நிக்குது. உங்களுக்கு ஆதரவு தராத நிலைப்பாடு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? அவருடைய கட்சி விசுவாசம், அவருடைய அரசியல் விசுவாசம். நாங்க அரசியல் பண்றதாக சொல்றாங்க. உண்மையில தங்களுடைய கட்சி ஆட்சிக்காக அரசியல் காரணமாக இந்த கோரிக்கையை, அவர்களே போராடிய கோரிக்கையை விட்டு விட்டு எதிர்த்து நிற்பது எல்பி இப்போது எடுத்திருக்கிற தவறான நடவடிக்கை. இந்த மிரட்டல் முழுவதும் நடக்கும். அதான் இப்ப நாங்க போறோம், எங்களை கைது பண்ண போறாங்க. இதையெல்லாம் போராட்டத்துல நாங்க எதிர்கொள்ளத்தான் வேணும், எதிர்கொள்வோம். அவ்வளவுதான். எந்த பணியாளரோ சார் வரமாட்டேன்னு முடிவெடுத்தா வரமாட்டோம் தான், அவன் வரமாட்டேன், அது பாத்துக்கலாம். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் ஆதரவு மட்டும்தான் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஆதரவு இல்ல போராட்டத்துக்கு. அதனாலதான் இந்த போராட்டம் வந்து வலுவா இல்லைன்னு சொல்லி அமைச்சர், போக்குவரத்து அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்காரு. உண்மை இல்ல. அப்படின்னா வெளியாட்களை எதுக்கு வேலைக்கு கூப்பிடுறாரு? எங்களையும் பணிக்கு வாங்கன்னு அப்பீல் விடுறாரு. நிறைய பேர் வெளியே இருக்கிறதுனால தான் அப்பீல் விட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் உண்மை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.